இந்த ஒரு ரெசிபிக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. வேற ஒண்ணும் இல்லங்க. பன்னீர் பட்டர் மசாலா தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா, பக்கத்துல எண்ணெய் விட்டுட்டு 2 பெரிய வெங்காயம், 3 வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 10 உடைச்ச முந்திரி வந்து சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சமா தண்ணி விட்டு இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா, இந்த வெங்காயம், தக்காளிலாம் எண்ணெயில வதங்கக்கூடாது. லைட்டா வந்து இந்த மாரி தண்ணீல வேக வைக்கணும். மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்க நார்மல் மிளகாவும் கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய் தூள் இருந்தா கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இது நல்லா தக்காளி பார்த்தீங்கன்னா, அந்த தோலெல்லாம் பிரிஞ்சு வரும்ல, அந்த அளவுக்கு அந்த தண்ணியிலேயே கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஸோ அது வெந்ததுக்கு அப்புறமேட்டு எடுத்து ஆற வச்சு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா நைஸா அரைக்கிறோமோ அவ்வளோக்கு அளவு கிரேவி வந்து சூப்பரா இருக்கும். இப்போ அதே பாத்திரத்துல 2 டேபிள் ஸ்பூன் வந்து பட்டர் சேர்த்துக்கிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம காஷ்மீரி மிளகாய் அரைக்கும்போது சேர்த்துருக்கேன். அது அந்த அளவுக்கு காரம் இருக்காது. ஸோ மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா 1 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா எண்ணெயில ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு அரைச்ச மசாலாவை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். சுகர் 1 ஸ்பூன் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு கட் பண்ண ஒரு 300 கிராம் பன்னீரை வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ அதை வந்து கிரேவியில் சேர்த்துட்டு கொஞ்சமா வந்து கசூரி மேத்தியும் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்ல வச்சு இறக்குனா சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. பன்னீர் பார்த்தீங்கன்னா, சில பேர் ஃப்ரை பண்ணி போடுவாங்க. ஆனா இந்த மாரி அப்படியே போட்டா தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நல்லா சாஃப்ட்டா ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா, கிரேவிலாம் அந்த பன்னீர்ல இறங்கி செம்ம சாஃப்ட்டா பன்னீர் இருக்கும். சாப்பிட்றதுக்கு சப்பாத்தியோட அப்புறமேட்டு ஜீரா ரைஸோட சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பரா இருக்கும். உப்புலாம் கரெக்ட்டா இருக்குதான்னு செக் பண்ணிட்டு, கடைசியா வேணும்னா கொஞ்சமா பட்டர் மட்டும் போட்டு இறக்குனா செம்ம சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.